எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இதுவரை வழிநடத்தின எபினேசர், இந்த செய்தியின் பகுதியிலும் இந்த தேவரீர் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீ பெருவுமாக நடத்தித்தாங்க. வந்த ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் அடியானுடைய இருதயத்தையும் நல்ல நிலங்களாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான வாக்குத்தத்தம், மறுபடியும் படிக்கணும் போல இருக்குல்ல. ஜூலை மாத வாக்குத்தத்தம் எரேமியா 33:3 வாசிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாருங்க, இந்த சொல்லும் பொழுதே ஒரு தெளிவான ஆலோசனையோட கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. அந்த ஆலோசனை என்னன்னா, என்னை நோக்கி, அவ்வளவுதாங்க. எவ்வளவு சூப்பரா கொடுக்குறாரு பாரு. என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு பெரிய காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் அறியாத காரியங்களையும் செய்வேன்றார். எவ்வளவு அழகான தெய்வம் பாருங்க நம்ம தெய்வம். ஓகேவா? நம்ம பெரிய இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்றது என்னை நோக்கி கூப்பிடு. உண்மையா அது எப்படி கூப்பிடணும்ன்றதான் இன்னைக்கு நம்ம செய்தியில பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அறியாதும் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நம்ம இப்படி உட்காரலாமா? கரங்கள் எல்லாம் உச்சமா தட்டலாமா? எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டாமா? அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாருலவா? ஆமென். அத விசுவாசம். ஏன்னா இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரிங்க. நீங்க நம்புறது, கூப்பிடுறது வந்து ஒரு கீ மாதிரி. எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க சாவி போட்டு திறக்கிற மாதிரி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது திறந்துரும். அந்த ஆசீர்வாதம் நீங்க என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். ஆமென். ஓகேவா? உங்ககிட்ட கூப்பிடுற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கிறாரு. அதனால நீங்க எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடுவீங்க? வியாதியில ஏதோ ஒரு 10 மாசம் வியாதியில ஏதோ இருக்கிற மாதிரி அப்படி கூப்பிடுவீங்களா? எப்படி கூப்பிடுவீங்க? எல்லாருக்கும் 1 ஹவர் ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு ஃப்ரீயா கொடுக்குறேன். எப்படி கூப்பிடணும்? வேணுமா? வீடு கூட பார்சல் அனுப்பிச்சு விடுறேன், ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சு விடுறேன். தைரியமா நல்லா சாப்பிட்டு எப்படி சொல்றீங்க? என்னை நோக்கி கூப்பிடுனா என்ன பண்ணணும்? ஆண்டவரே, அப்பா. சின்ன குழந்தை எப்படி ஒரு அப்பா கிட்ட ஒரு இது வாங்குறதுக்கு அடம் பிடிச்சு கூப்பிடும், அந்த மாதிரி துள்ளி குதிச்சு ஆண்டவர் நோக்கி எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு உங்க காரியங்களுக்காக அவரை நோக்கி கூப்பிடுங்க. உண்மையா கூப்பிடுங்க. எதுக்கா? சிக்கனுக்காக எதுக்காக நம்ம கூப்பிடுறோம்ல? ஒரு சின்ன பிள்ளைங்களாம் ஆர்வமா கூப்பிடுறோம்ல. சிக்கன் சூப் போனா பார்சல் அனுப்பிச்சு வைக்கிறப்பா, எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டு நல்லா ஆண்டவரை நல்லா பலமா கூப்பிடணும். ஆமென். ஏன்னா கூப்பிடுறது தான் உங்க ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குது. கர்த்தரை நோக்கி கூப்பிட கூப்பிட உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நெருங்கி வருகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதனால இந்த இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, எப்படி இதை எடுக்கிறது ஆண்டவரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ வேதத்துல இருந்து உதாரணங்களை காட்டணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? அந்த அவங்க எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் சரியா கூப்பிட்டவங்களும் இருக்காங்க, பிரச்சனைகளோட கூப்பிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து அந்த மாதிரி நாம கூப்பிட்றோமான்னு செக் பண்ணிக்கணும். நம்மள எப்படி கூப்பிடணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணீங்க. ஓகேவா? உதாரணங்களை தான் நான் காட்ட போறேன் வேதத்துல இருந்து. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கூப்பிடுறதுல வந்து தயவு செய்து நீங்க தெளிவா இருக்கீங்க. இந்த 6 மாசத்துல நீங்க எப்படி கூப்பிட்டீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணீங்க. கடந்த 6 மாசத்துல நம்ம கர்த்தரை நம்ம பிரச்சனைகளுக்காக எப்படி கூப்பிட்டுருக்கோம்? நிறைய கூப்பிட்டுருக்கோமா 6 மாசத்துல? இந்த பல நாள், அதாவது இப்ப சொல்ற இந்த வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா நீங்க பார்க்கணும்? இந்த பல நாள் பசித்தவனுக்கு உணவு போன்று நீங்க பாக்குறீங்களா? இல்ல சில நாள் பசித்தவனுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் மட்டும் சாப்பிடாம இருக்க, கொஞ்ச நாள் மட்டும் கூப்பிடாம இருக்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற வார்த்தையா இருந்தாலும் அதுவும் ஒரு பலமான உணவு மாதிரி தான் இருக்கும். இல்ல நான் தினமும் கூப்பிடுறேன், தினமும் நான் சாப்பிடுறேன், இந்த வார்த்தையில் ருசிச்சேன், அப்பவும் அது பலமான வார்த்தையா தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல நாள் நீங்க கூப்பிடாம இருந்தா கூட இன்னைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? உங்களுக்கு பலமான உணவா அதை அமைஞ்சிருங்க. சில நாள் கூப்பிடுறேன், சில நாள் கூப்பிடாம நான் விட்டுறேன் வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி மறந்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப கூப்பிடுங்க, அப்பவும் அது பலமான உணவா தான் இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்ககிட்ட தான் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க தான் சரியா கூப்பிடல. புரியுதா? அப்ப நீங்க இன்னைக்கு கூப்பிடுங்க. இல்லப்பா நான் தினமும் ஆண்டவரை கூப்பிடுறேன், எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தினமும் நீங்க கூப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பலமுள்ளதா தான் இருக்கும். ஆமென். இது அவ்வளவு பலமான ஒரு வசனமா அது காணப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுன்னு. அதனால இந்த திறந்த கதவு போன்ற இந்த உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதை திறக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. புரியுதா? அந்த வார்த்தையினால அவரை நோக்கி கூப்பிடுறது தான் அது அடங்கி இருக்கின்றன. ஸோ அதை மனதில் இருத்தி கொண்டவர்களாக நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். முதல்ல நான் இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா
கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கூப்பிடலாம், யார் வேணாலும் கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா கர்த்தர் யாரை வந்து யாருடைய வேண்டுதலை முதலாவது கேட்கிறான்னு தெரிஞ்சுட்டு நான் உதாரணங்களை காட்டுறேன். ஓகேவா? 2 இது மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். சங்கீதம் 119 எடுத்துங்க. ஒரே நிமிஷம். சங்கீதம்ல இல்ல தமக்கு பயந்தவர்களுக்கு வரும். சங்கீதம் 145:19 எடுங்க. யாருக்கு கொடுங்க? அவர் தமக்கு கர்த்தர். முதல்ல நான் ஆலோசனையை சொல்லிடுறேன், ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு அப்புறமா உதாரணங்கள் காட்டினா உங்களுக்கு புரியும். ஏன்னா இது எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. சில உதாரணங்கள் தான் எடுத்திருக்கேன். அப்ப யாருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார்? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விண்ணப்பத்தை எப்படி கேட்கிறாராம்? எப்படி போட்டுருக்குமா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னொருதும் கேட்கிறார். அந்த பயத்துல வந்து இன்னொரு காரியமே வெளிப்படுது. சங்கீதம் 51:17 எடுங்க. 18 வாசிமா, சாரி 18 வாசிங்க. ஆமென். உண்மையாய் பயந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர். ஓகேவா? நான் நேரடியாக ஆலோசனை கொடுத்துட்டு உள்ள போனதான் உங்களுக்கு தெரியும். என்னடா இது ஏதோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட உண்மையா பயத்தோட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பாக அறியாததும் எட்டாவதுமான காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து சங்கீதம் 51:17 வாசிங்க. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற அந்த விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் சொல்ல அந்த உதாரணங்கள்ல இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதனால நான் முன்னாடியே உங்களுக்கு நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிட்டேன். யாருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறாரு? தமக்கு பயந்து, உண்மையாய் தமக்கு பயந்து தம்மை நோக்கி கூப்பிடுறவங்க விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரு. 2வது, இருதயத்தை நொறுக்கி போட்டு கேட்க, அந்த மாதிரி இருதயத்திலிருந்து எழும்புகிற விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கிறார். இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. உதாரணங்களை சொல்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம உதாரணங்களுக்குள்ள போகலாம். முதல் உதாரணமாக நான் காட்ட போறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தலைப்பு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமா? நம்முடைய கடந்த காலங்களையும் இப்போ சரியா அவரை நோக்கி கூப்பிடுறோமா? அதுதான் முதல் தலைப்பு. சரியாக அவரை நோக்கி கூப்பிடுறோமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம கூப்பிடலாம், மம்மி சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு மனிதர்கள்கிட்ட நாடி போறோம். அநேக வேளையில கர்த்தரை விட்டு வேற ஏதாவது சூழ்நிலைகள் நம்பி போயிடுறோம். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்க, அந்த மனிதர்களை கூட எழுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வைக்கிறது யாரு? அப்ப நீங்க யாரை கூப்பிடணும்? இந்த நம்பிக்கையை முதல்ல மனசுக்குள்ள இருத்தி வச்சுங்க. ஓகேவா? நீங்க மம்மி சொன்னாங்க 100% கர்த்தரை நம்புக்கு கூப்பிடுறவங்களுக்கு தான் கிருபை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க நம்பிக்கையை முழுமையாக கர்த்தர் மேல வச்சு நீங்க கூப்பிடணும். அதனால அதாவது இப்போ கூப்பிடுறதுல எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நெருக்கடி வேலைகள்ல நீங்க வந்து எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு கடைசி நம்பிக்கையா கர்த்தரை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்க முதல் நம்பிக்கையாவும் சரி கடைசி நம்பிக்கையா யார் இருக்கணும்? அந்த நம்பிக்கையை நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. அதுக்கு ஒரு காரணத்தை உங்களுக்கு காட்டி கொடுங்க. சங்கீதம் 121 எடுத்துங்க. 1-2 வாசிமா. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் நீங்க பர்வதங்கள்லாம் நிறைய பர்வதங்கள் இருக்கு இந்த உலகத்துல. ஆனா நீங்க அதுல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி தான் நான் பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் சியோன் பர்வதம். அந்த கர்த்தர் வசிக்கிற பர்வதம், அந்த இயேசுவாகிய கண்மலையிலிருந்து தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். நம்புவீங்களா? அதை இதுல வந்து 2வது வசனம் எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. அதுல உள்ள ஒரு ஆழத்தை சொல்லி கொடுத்தாரு. அது என்ன போடுறது? வானம் இருந்தது. நீங்க இதுல நோட்ல கூட எழுதி வச்சீங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரால தான் உங்களுக்கு எல்லா வித சௌகரியங்களும் கிடைக்கும், ஒத்தாசைகளும் கிடைக்கும், நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களால எதுவுமே கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க. எழுதிங்க. அந்த எழுதினோட எழுதி வச்சுங்க. உண்டாக்கப்பட்ட வஸ்து அது எதுவா இருந்தாலும் சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டுட்டு அந்த மனிதனை நீங்க நோக்கி போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம போயிடுது, உண்மை இல்லாம போயிடுது. அப்ப அந்த விண்ணப்பத்தை கர்த்தர், முன்னாடி நான் சொல்லிட்டேன் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொன்னேன்? நமக்கு பயந்து உண்மையாய் தன்னை. அப்ப நீ ஒரு மனிதரை நம்பி போகும்போது அவங்ககிட்ட என்ன ஆயிடுது? உண்மை போயிடுது, பயம், கர்த்தர் மேலோட பயம் போயிடுது. அப்ப அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு இது வந்து 6 மாசத்துல நான் இந்த மனுஷன் நம்பியிருக்கேன், என் சித்தப்பனை நம்பியிருக்கேன், என் தாத்தாவை நம்பியிருக்கேன், அதை நம்பியிருக்கேன், எதை நம்பிக்கலாம் எதுவுமே
நம்புங்க. முதல்ல யாரை நம்பணும்? அவரை நம்பினீங்கன்னா நீங்க நம்பாத ஒரு எதிரி மூலமா கூட அவர் திடீர்னு வந்து அவனுக்கு எதிர் பண்ணிட்டு போயிடுவோம். இது நம்புறீங்களா? நீங்க 10 வருஷம் எதிரி போல ஒருத்தர் நினைச்சிருப்பீங்க. நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா முழுசா அவன் வந்து உங்களுக்கு அன்பு செஞ்சுட்டு போயிடும். அதுதான் தேவன் செய்கிற அதிசயம். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து இல்லை, அவர் எதிர்பார்க்காத இடத்துல தெய்வம் செய்வார். ஆமென். ஆனா நீங்க செய்ய முடியுது உண்மையா அவர் நோக்கி பார்க்கணும். இந்த சங்கீதம் 121 தயவு செய்து மறக்காதீங்க. எனக்கு ஒத்தாசை அவருதான். பர்வதங்கள் நிறைய இருக்குன்னு மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்க்க வேண்டியது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதுல நான் இன்னொரு வசனத்தை கூட அப்ளை பண்ணலாம். நொறுங்குண்ட இருதயத்தை தான் தேவன் அந்த ஏறெடுக்கிறேன்னு சொல்ற வார்த்தையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மலைனா என்ன பண்ணுவாங்க? பர்வதங்களை குனிஞ்சு இப்படி மலையா பார்ப்பாங்க. மலைனா என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்க இருதயத்தை நொறுக்கி நீங்க கீழே உங்களை வைத்து கர்த்தரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத்தை நோக்கி பார்ப்ப. நீங்க அவரை நோக்கி பார்த்து பாருங்க. உண்மையிலே அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் இதுதாங்க உங்களை நொறுக்கி போட்டு கீழே நாடவரை நான் உன்னோட கீழே இருக்கும். நீங்க தான்ப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி பாருங்க. அதுதான் அந்த அர்த்தம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறனால அவரை தான் நோக்கி பார்க்கணும். உயரணும். புரியுதா? அப்படி நீங்க தாழ்த்தி போட்டு உங்களை நீங்க நோக்கி பாருங்க. அந்த சங்கீதம் 51:17 அப்ளை ஆயிடும். நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் வசனம் ரொம்ப டச் பண்ணிச்சுங்க. சங்கீதம் 121:2 வானத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ரெண்டுத்தையுமே நீங்க ஞான அர்த்தமா எடுத்துக்கணும். என்ன சொன்ன? ஞான ஆவிக்குரிய அர்த்தமா எடுத்துக்கணும். வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே வானத்தையும் உண்டாக்கின அந்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து தான் வரும். விசுவாசிங்களா? வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் அவரிடத்துல தான் வருது. பூமியை உண்டாக்கினு சொல்லி தெரியுமா? அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் யார்கிட்ட வருது? உங்களுக்கு யார்ப்பா புல் பூண்டு இவங்கெல்லாம் யார் உண்டு பண்ணா? அப்ப அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வராம பூமியில உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் இருந்து வந்துருமா? அப்ப அந்த வார்த்தையை நீங்க எப்படி பார்க்கணும்? பூமியில எனக்கு வஸ்து, எனக்கு தேவையான எல்லா பூண்டுகள் புழு எல்லாத்தையும் எனக்கு படைச்ச தெய்வம் அவர்கிட்ட தான் எனக்கு ஒத்தாசை வரும். நான் யாரை நோக்கி கூப்பிடணும்? அப்ப என்னை நோக்கி கூப்பிடுனா நீங்க என்ன பண்ண? தேவன் இந்த 121:2 மறக்கவே மறக்காதீங்க. வானத்துல இருக்கிற ஆசீர்வாதமா இருந்தாலும் நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? மெயினா எனக்கு உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நான் போய் அடையணும். அதுதான் மெயின். அதுக்கும் என் இயேசு தான், என் தேவன் தான். எனக்கு பூமிக்குரிய காரியங்களையும் நான் அவரை தான் நோக்கி பார்ப்பேன். இதுலயும் எனக்கு யார் கொடுக்குறா? இங்கேயும் ஆண்டவர் இங்க வானத்துக்கு மட்டும் படைச்சு வச்சுட்டாரு ஆண்டவர். ஆமா, இங்க இருக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கலையா? செல்வ சீமானாக மாற்றவில்லையா? உங்களை மாற்ற மாட்டாரா? ஆமென். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி இந்த கண்களை அப்ப உண்மை அங்க அப்ளை ஆயிடுதா? பயம் வந்துடுதா? யாருக்கு நீங்க பயப்படுவீங்க? உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு பயந்து நீங்க அவங்களை நோக்கி கூப்பிட்டு போகாதீங்க. அவங்க பின்னாடி இனிமேல் யாரை நோக்கி பார்ப்பீங்க? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கே என் கண்களை ஏறெடுப்பேன். நாமளே அப்படி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால்தான் பிலிப்பியர் 4:6 இப்படியாக சொல்கிறது. நானே வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் பிலிப்பியர் 4:6 நோட் பண்ணீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஏங்க இவ்வளவு பெரிய ஆப்ஷனை கொடுத்து கதவை திறந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணணும்? இது வந்து பெரியவங்களுக்கு தான் கிடையாது, சின்ன பசங்களா நீங்களும் தான் கேட்குறீங்க. இது எல்லாரும் நீங்க ஒன்றுக்குன்னா என்னது 50 வயது உடையவர்கள் மாத்திரம் ஒன்றுக்கும் கவலை விடாங்களா? அப்படிலாம் போடல. என்ன போட்டிருக்கு அங்க? ஏதாவது போட்டிருக்கு 50 வயது உடையவர்கள், 40 வயது உடையவர்கள், 60 80 வயசாயிடுச்சு அவங்க மட்டுமா போட்டிருக்கு? எல்லாருமே சின்ன குழந்தையில இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு அவங்க தேவையை சந்திக்கிறார் தெய்வம். புரியுதா? அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஞானம் வேணும், அந்த வேணும், படம் வரையணும், இது வரையணும். அந்த ஞானத்தில் யார் கொடுக்குறா? 60 வயசு தாத்தாவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, வயசாக நடக்கணும் அப்படியே, அதெல்லாம் அந்த பேலெல்லாம் அவங்களுக்கு யார் கொடுக்குறா? அப்போ எல்லாமே மிடில் ஏஜுக்கு ஐயோ குடும்பத்தில் பொண்ணை செட்டில் பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ணணும், அது பண்ண இது பண்ணோம், எல்லா பிரச்சனையும் யார் பார்த்துப்பா? அப்படின்னா அந்த வசனத்தை எப்படி வாசிப்பீங்க? நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாமே போட்டுங்க, A to Z எல்லா மனிதருக்கும் விசுவாசிச்சு அவரை நோக்கி கூப்பிடணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் தெரியப்படுத்துங்கன்ட்டார். இனிமேல் இன்னைக்கு இந்த மாசத்துல இன்னைக்கு போனவங்க தெரியப்படுத்துவீங்களா? யாரெல்லாம் இப்ப தெரியப்படுத்துவீங்க? ஆண்டவரே என்னுடைய மன கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் ஆமென். நான் இப்பவே தெரியப்படுறேங்க மனசுக்குள்ள. நீங்க இப்பவே கூட நீங்க தெரியப்படுத்தலாம். ஆனா அதுக்கு செய்தியை கவனிக்காம விட்டுறாதீங்க. செய்தியை கவனிச்சுட்டு அப்புறமா தெரியுங்க. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுங்க. தேவன் கொடுத்த அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ளணும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ண போனோம். புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, ஏவாள கையை பிடிச்சி ஏவாள இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி கையை பிடிச்சி பறிச்சா கொடுத்தான்.
பறிச்சு கொடுத்து அவன் சாப்பிட்டு கூப்பிட முடியாத அளவுக்கு ஒரு செடிகளில் போய் ஒளிய வச்சது யாரு? சாத்தான் தான். ஆனா அது இடம் கொடுத்தது யாரு? கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டது யாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையை. நீங்க எல்லாம் கவனிக்கணும், கர்த்தர் என்னைக்குமே மாற மாட்டார். அது நீங்க புரிஞ்சுட்டீங்களா? சாத்தான் உங்க ஆசீர்வாதத்தை தொட முடியாது. ஏன்னா யோபு ஒரு உதாரணமா இருக்கிறாரு. நீ அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி, யோபு 1:10 நினைக்கிறேன், அதை நீங்க நோட் பண்ணீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தெய்வம் வந்து சுற்றி வேலை வச்சு அவனும் கை வைக்க முடியாது, கர்த்தரும் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டாரு. அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? உண்மையா நோக்கி கூப்பிடாம இருப்போம், அல்லது பயந்து சரியா மனுஷன் நோக்கி எங்கேயா நம்ம கவனத்தை செலுத்திருப்போம். ஏன்னா பிசாசு வந்து தொட முடியாது. அவன் வந்து பழத்தை பறிக்கிறது அப்படிலாம் இல்லை. பழத்தை பறிச்சு ஏவாளுக்கு கொடுத்தானா? அவன் ஆசையை தான் தூண்டணும். அவன் என்ன பண்ணணும்? அவன் தூண்டும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் நம்மளை தூண்டும் பொழுது அவன் பல வகையில ஆசையை ஆஃபர்ஸை கொடுப்பான் இந்த உலகத்துல. ஆனாலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னை நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தான் என் கண்களை, நிறைய இடங்கள்ல கண்களை வைக்கிறதுக்கு அவன் நிறைய இடங்களை காட்டதான் செய்வான். இயேசுநாதருக்கே வந்துச்சு, உலகத்தையே காட்டினான். உலகத்தின் அந்த எழில்களை எல்லாவற்றையும் காட்டி என்ன சொன்னான்? அவர் இது பண்ண பார்த்தான். ஆனா அவர் யாரை நோக்கி பார்த்தார்? பிதா ஜீசஸ் பிறந்ததுல இருந்து இறப்பூர்ல யாரை நோக்கி பார்த்தா? இயேசுவே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாருங்க. அப்படி நீங்க கேட்கலாம், அவர் பயந்தாரா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? இந்த வசனத்தை தயவு செய்து படிங்க. அப்பதான் நமக்கு ஒரு ரோஷம் வரணும். தெய்வமே பயப்படுறாரு, நம்ம என்ன பயப்படாம தெய்வ சமூகத்தில் அவர் நோக்கி பார்க்காம இருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு வரணும். எபிரேயர் 5:7 வாசிங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நம்ம இந்த மாதிரி பயத்தோட உண்மையோட அவர் நோக்கி பார்க்கணும். அப்பதான் நம்ம ஆசீர்வாத சுதந்திரத்தை கொள்ள முடியும். என்னப்பா போட்டிருக்கு உங்ககிட்ட? ஒரே ஒரு கேள்வி, ஜீசஸ் விண்ணப்பம் பண்ணணுமா? கடவுளிடத்துல விண்ணப்பம் பண்ணணுமா? அவர் யாரு? அவரு தேவனுக்கு சமமாய் இருக்கிறார் என்று எபேசியர் இதுல போடப்படுறது, பிலிப்பியர்ல. கரெக்டா? தேவனுக்கு சமமாய் இருந்தும் தம்மை தாமே தாழ்த்துகிறவராக அவர் காணப்படுகிறார். கரெக்டா? அவர் ஜெபிக்கணும்னு அவசியம் இருக்குதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு அவசியம் இருக்குதா? ஆனா அவர் மாம்சத்தில், நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை எழுதி வச்சுங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. அவரே அந்த எரேமியா 33:3 ஃபாலோ பண்ணி அவரை ஃபாலோ பண்ணியிருக்கிறார் ஜீசஸ். அப்ப நாம ஃபாலோ பண்றதுக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒரு ரோஷம் வரணும். படிக்காத பசங்களை எப்பவுமே இந்த கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க ரோஷம் வரும், என்ன போய் அவங்களோட கம்பேர் பண்ணி கேட்கறாங்களே, அவங்க பேசுறாங்களேன்னு. அந்த அந்த அது வந்து சரி கிடையாது. கம்பேர் பண்றது தப்பு, ஒரு பிள்ளைகளோட இன்னொரு பிள்ளையோட சமம். ஆனா இது வந்து கம்பேர் பண்றது தப்பு. நம்ம எந்த இடத்துல இவ்வளவு மோசமா நம்ம அவரை நோக்கி இத்தனை நாள் கூப்பிடாம இருந்திருக்கிறோமா? இத்தனை நாள் பிரச்சனைகளுக்கு புலம்பி இருந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? யார் மேல தப்பு? இப்ப நான் சொல்லிட்டேன், யார் மேல தப்பு? உண்மையா அவரை நோக்கி கூப்பிடாம, பயத்தோடு கூட அவரை கூப்பிடாம இருந்ததுனாலதான் தப்பு. இப்ப நமக்கு ரோஷம் வரணும். இந்த வார்த்தை கேட்ட உடனே, எபிரேயர் 5:7 கேட்டோம், நமக்கு என்ன ரோஷம் வரணும்? என் தெய்வமே எனக்கு முன்மாதிரியா போய் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்குறாங்களே, நான் கூப்பிடக்கூடாதா? இன்னிலிருந்து கூப்பிடுவேன். நான் உபவாசம் போட்டாது என் பிரச்சனையை நீக்கிறதுக்கு என்ன பண்ண? ஒரு பாதத்துல என் தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. எரேமியா 33:3 என் பிரச்சனை இது நிறைவேற மாட்டேங்குது, சரியாக மாட்டேங்குது, இன்னைக்கே போய் உபவாசம் போடும், நாளைக்கு போடுவேன், என்னால முடிஞ்சவரை என் தேவனை கூப்பிடுவேன், அவர்கிட்ட தான் எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லி பாருங்க, கண்டிப்பா தேவன் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? ஆனால் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவரே அப்படி இருந்தாருன்னா நம்ம எந்த அளவுக்கு அவர் நோக்கி கூப்பிடணும். தயவுசெய்து இந்த உதாரணத்தை மறந்துடாதீங்க. கர்த்தராகிய இயேசுவே நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். அவர் நோக்கி கூப்பிட்டதுல, அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடே கூட யாரை நோக்கி கூப்பிட போறாரு? இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அவர் உதாரணங்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. அவர் பாருங்க, உணவு அந்த அப்பங்கள் அதிகமாக்குறதுக்கு யாரை நோக்கி கூப்பிடுறாரு? ஒரு அற்புதங்கள் நடக்கிறது எல்லாமே யாரை நோக்கி கூப்பிடுறாரு? அதனால்தான் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே அவர் கூப்பிடுற ஒவ்வொரு மணி நேரங்களும் தம்மை தாழ்த்துறாரு. ஏன்னா ஒரு தெய்வம், அவர் தன்னை தாழ்த்தணும்னு அவசியம். ஒவ்வொரு மணி நேரங்களும் அவர் தம்மை தாழ்த்துறாரு. ஒவ்வொரு மணி நேரங்களும் அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வருகிற அந்த தன்னை நொறுக்கி, தாம் ஒரு தேவகுமாரன் என்பதை மறந்து தன்னை நொறுக்கி போட்டு பிதாவினுடைய சமூகத்துல ஒவ்வொரு தடவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்த, இன்னைக்கும் பிதாவாகிய சமூகத்துல அவர் பிரதான ஆசாரியரே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற அவரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாமா? நாங்க சொல்றது புரியுதா? இன்னைக்கும் எப்படி இருக்கிறாரு? அவர் வேண்டுதல் நின்று போயிடுச்சாங்க? வேண்டுதல் நின்றுச்சா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி? அவர்கிட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். அவர் எவ்வளவு நல்ல, அவர் எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செஞ்சு அவரை நோக்கி பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு. அவர் பரலோகராஜ்யம் போயிட்டாரு. அவர் தலையில வந்து கிரீடம் வச்சுட்டாங்க, முத்துக்களை எண்ணிட்டு இருக்கிறான்னு நினைச்சீங்களா நீங்க? இல்ல கால் மேல கால் போட்டு முத்துக்களை எண்ணிக்கிட்டு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு.
அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கே வேண்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நாமத்தை மயப்படுத்தலாமா? அவரே வேண்டும் பொழுது இன்னைக்கு நமக்கு ரோஷம் வர வேண்டாமா? இவ்வளவு நாள் சரியா ஜெபிக்காம இருந்தா இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. காலையில் எழுந்து என் தேவ சமூகத்துல முதல்ல அவர் பாதத்துல போய் விடுவேன், அவரை நோக்கி பார்ப்பேன். அதுதான் எனக்கு என் இயேசுவே அப்படி செய்யும்போது நான் என்ன ஒரு பிஸ்கட் ஒண்ணுமே கிடையாது, போய் அவர் காலில் விழுந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவாங்க. கரங்க ஆமென், ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனால முதல்ல இது நமக்குள்ள ஒரு ரோஷம் வரணும். அதுக்காக தான் நான் அதை சொன்னேன், ஜீசஸை உதாரணமா காட்டணும். ஓகேவா? அந்த ரோஷம் நம்மளை திருத்துகிற ரோஷமாக இருக்கட்டும். அடுத்தபடியாக அவர் நோக்கி கூப்பிடுறதுல ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க முன்னாடி ஒரு ஃப்ரைட் ரைஸே வச்சாச்சு. என்னது இந்த வார்த்தை? எப்படி நீங்க பாருங்க, ஒரு பிரியாணி மாதிரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நீ என்ன பண்ணீங்க? அதை என்ன பண்ணுமா? பிரிச்சு எடுத்து சாப்பிடுவீங்க. அதை பார்த்துட்டு வெறிக்க பார்த்துட்டு வாயில கரிசி எடுத்துட்டு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பிரியாணி வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்கல்ல. உங்களுக்கு வச்சாச்சு, நீங்க அதை எடுத்து சாப்பிடணும். சாப்பிடாம விட்டா அது யாருடைய தப்பு? அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மனசுல ஞாபகம் வச்சுட்டு நீங்க இப்பவே நீங்க அதை எடுத்து ருசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். அவரை நோக்கி உள்ளத்துல கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவரை கூப்பிடணும்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவரை கூப்பிடுறோமா, அதுக்கு உதாரணமா நான் ஜீசஸையே காமிச்சிட்டேன். இனிமேல நமக்கு ரோஷம் வராம இருக்கக்கூடாது. கூப்பிடுறது எப்படி கூப்பிடணும்? பயந்து உண்மையா இருதயத்தை நொறுக்கி அவர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக பதிலளிக்கிறார். இப்ப அடுத்து நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வேதத்துல ஒரு உதாரணம் காட்டுறேன். நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறத கொஞ்சம் மாத்திங்க. நெருக்கத்துக்கு முன்னாடியே யாரை கூப்பிடணும்? வாழ்க்கையில எப்பவுமே பரவாயில்ல, அப்படி கூப்பிட்டா கூட நல்லதுதான், நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். சில நேரங்கள்ல நெருக்கம் வரும்பொழுது தான் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வருது, கர்த்தரை மறந்துடும். ஆனா இன்னைக்கு அதை மாத்திக்கணும் தான் தேவன் பேசுறாரு. இது வரலாம் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு நம்ம மாத்திக்கலாமே. நெருக்கம் வரதுக்கு முன்னாடியே, புயல் வருவதற்கு முன்னாடி தன்னை என்ன பண்றது? புயல் வருகிறதுக்கு முன்னமே தன்னை தயார்படுத்திக் கொள்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? சேதம் அதிகமாக ஏற்படாம தன்னை பார்த்துக்க முடியும். புயல் வரும்போது நான் பார்த்துக்கலாம், இஷ்டத்துக்கு நான் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டதுன்னா என்ன ஆகும்? சிப்ஸோடு சேர்ந்து நீயும் என்ன ஆகிடும்? என்ன பண்ண முடியும்? அடிச்சு போயிடுமா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடியே அவரை நோக்கி பார்க்கணும். இப்போ அதுக்கு உதாரணமாக நம்ம யாரை பார்க்க போறோம்னா, யோபுவை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. யோபு எல்லாருக்கும் தெரியல. யோபு தாத்தா தெரியுமா? குழந்தை பாப்பா, யோபு தாத்தா தெரியுமா? கவனிக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணுறேன். வாசி, அதை தினமும் வசனம் வாசிக்கல. வெரி குட். அதே மாதிரி வாசி, அப்போ தெரியும் உங்களுக்கு. யோபு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கமா. அவங்ககிட்ட விடக்கூடாது. 2 1 இல்லப்பா, யோபுன்றமா, சாரிம்மா, யோனா 2 எடு. ஒரு வகையில் இவரை நான் பாராட்டலாம். நெருக்கத்துல இருந்து அப்பவும் கூப்பிடாம போய் சொரணையற்றவனா போகாம கரெக்டா திமிங்கலத்தினுடைய வயிற்றிலிருந்து யாரை நோக்கி கூப்பிட்டாரு? கூப்பிட வேண்டிய கர்த்தரை நோக்கி சரியா கூப்பிட்டாரு, தப்பு கூப்பிட்டாரு. ஆனா இவர் செய்த செயல் வந்து முற்றிலும் கரெக்டா. ஒரு பிரச்சனை நெருக்கம் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு அறிவீனமாக அவர் செய்து விட்டார். அவர் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் ஒரு அறிவீனமாக செய்த காரியம் என்னவென்றால், நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யோனா எடுத்துங்க 10, 11, 12 வாசிங்க. ஆமாப்பா, 1:10 வாசிங்க. பாருங்க எவ்வளவு பெரிய நிர்விசாரம்ல. அதாவது யார் நிமித்தம் அந்த படகுல வந்து என்ன நடந்தது? யார் நிமித்தம் பெருங்காற்று வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யோனாவுக்கு. தன் நிமித்தம் தான் பெருங்காற்று வந்தது யாருக்கு தெரியும்? யோனாவுக்கு தெரியும். இதெல்லாம் வந்ததுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாரு? அட கர்த்தர் பார்த்து மற்றவங்க அவசரப்படுறதுலாம் தெரியல. தான் நெருக்கப்படுறன்றது அவருக்கு புரியல. தனக்கு நெருக்க, ஏன்னா தன்னாலதான் இந்த நெருக்கம் வருதுன்றது அவருக்கு தெரியுது. இனி அநேக வேலைகள், நான் முன்னாடியே சொன்னேன், அநேக வேலைகள்ல நம்ம தான் பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்காமே அநேக வேலைகள்ல என்ன பண்ணிடுறோம்? நம்ம கர்த்தரையும் சாத்தான் மேலேயும் நம்ம பழிகள் போடுகிறோம். அது தவறு. நான் தான் முன்னாடி சொன்னேன், அவர் என்னையுமே மாற மாட்டாரு. சாத்தானும் உங்க ஆசீர்வாதத்தை தொட முடியாது. நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த யோனா என்ன பண்றாரு? நெருக்கத்துல இப்ப என்ன
தப்பு பண்ணிட்டாரு. அவர் தேவன் வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு தரிசித்து தான் போயிட்டார், இல்லைன்னு சொல்ல. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இது வருங்கம்மா, யோனா 1:3 வாசி. போதுமா? 4ஆம் வசனத்துடைய ஃபர்ஸ்ட் இது வாசி. கர்த்தர் கவனிமா, இந்த இடத்துல பெருங்காற்று வருகிறது. அப்பவாது அவன் என்ன பண்ணிருக்கணும்? யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு தான் விடுவிச்சிருப்பாரா, விடுவிச்சிருக்க மாட்டாரா? ஆனா அவர் என்ன பண்ணாரு? கூப்பிடல. அதனாலதான் இதெல்லாம் பண்ணி தன்னை எங்க தூக்கி போறாரு? நான் வந்து என்ன பண்றது, அதோட கொடுமை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியமா அவர் பண்ண காரியம். இன்னைக்கு நம்மளும் அப்படி இருக்கமான்னு சிந்திச்சுக்க தான் சொல்றேன். யோனா 1:5 வாசிங்க, தயவு செய்து மறக்காதீங்க, அதை எழுதி வச்சுங்க. ஆனா யோனா என்ன பண்றாரு பாருங்க. என்னப்பா போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அயர்ந்த. ஆனா அவங்க தேவனையே அறியாதவங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க தேவனை தெரியும் என்ன பண்றாங்க? வணங்கிட்டு இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு. ஆனா இவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுறோமா, இல்ல அயர்ந்த நித்திரையில நம்ம ஆத்மாவை தூங்க வச்சுட்டு இருக்கோமா இத்தனை நாள்? இன்னைக்கு எழுப்பி விடுறதுக்கு தான் தெய்வம் பேசுறாரு. ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதிகளில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடாம இருக்கிறோமோ, இன்னைக்கே நான் என்ன பண்ணுவேன்? அவரை நோக்கி கூப்பிடுவேன்னு முடிவெடுங்க. ஆமென். ஒரு கிட்டத்துல வரும்போது, நெருக்கத்துல அவர் வந்து எங்க போய் விழுந்துட்டாரு? கடல்ல என்ன தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க போய் விழுந்துட்டாரு? திமிங்கலத்தினுடைய, அதான் சாரி, திமிங்கலம் வருது. அது ஒரு பெரிய மீன் போடப்பட்டிருக்கு. அந்த பெரிய மீனின் வயிற்றுல போயிட்டாரு. நான் என்ன சொன்னா, யோனா 1:5 ஒரு நம்ம படிச்சோம், கீழ்மலை தட்டில் இறங்கி போய் இந்த பெரிய மீன்ல விழுந்ததை விட மோசமான ஒரு விழுந்து கீழே இறங்குறது தான் மோசம் நான் சொல்லுவேன். நீங்க எதை சொல்லுவீங்க? கீழே இறங்கி அயர்ந்த நித்திரையா இருந்தது மோசமா, இல்ல பெரிய பாக்குறப்ப பெருசா எது தெரியுமா தெரியும்? பெரிய மீன்ல போய் விழுந்துட்டாருப்பா, எது பெருசு? உங்ககிட்ட கேட்கறவங்க எது ரொம்ப மோசம் நீங்க நினைக்கிறீங்க? பாய்மரத்தட்டுல கீழே போய் இறங்கி, அம்மா சொல்றாங்க, கீழே போய் இறங்குனது பெருசா மோசமானதா, இல்ல மீனின் வயிற்றுல அவர் போய் விழுந்தது மோசமானதா? எது மோசமானதுன்னா, இவர் போய் கீழ்மரத்தட்டுல போய் அயர்ந்த நித்திரையா போய் தூங்கினாரு, அதுதான் மோசமானது. இன்னைக்கு நாம வந்து அதுதான் பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். 1000 பிரச்சனைகள் பெருசு பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே எது தெரியுமா பிரச்சனை? பிரச்சனைக்காக ஜெபிக்காதவர்கள் தான் பெரிய பிரச்சனை. அதை நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? என்னையும் சேர்த்து தான். 1000 பிரச்சனைகள் பெருசு பெருசுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனைகளுக்காக ஜெபிக்காம இருக்கிறது தான், கர்த்தரை நோக்கி கூப்பிடாம இருக்கிறது தான் முதல் பெரிய. இந்த பாய்மர தட்டுல கீழே போய் அவர் அயர்ந்த நித்திரை இருந்தது தான் பெரிய பிரச்சனை. மீனின் வயிற்றுல போய் வந்தது கூட ஒரு பெரிய பிரச்சனைலாம் சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த இவர் எப்படி கீழே அந்த 1:5 மறக்காதீங்க. நான் சொன்ன தெரியுமா, அந்த ஏன் தெரியுமா சொல்ல வரேன்? அந்த அந்த பாய்மர தட்டுல இருந்து கீழே இறங்குறது போல நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேல இருந்து கீழே இறங்கி போகிறதுக்கு காரணம் என்ன? காரணம் நம்ம ஜெபங்கள்ல இருந்து கீழே இறங்குறதுனால, தேவனோட கூட வேத வாசிப்புல, வேத வாசிப்புல கீழே இறங்குறதுனால, அவரோட கூட அவரை கூப்பிடாம கொள்ளாம நம்ம மனிதர்களை நோக்கி போறோமா, நம்ம பாய்மர தட்டு கீழே போறோம்னு அர்த்தம். நோட் பண்ணீங்க? அவரை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது நம்ம மனசை செலுத்துறோமா? நம்ம எங்க போறோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? மீனின் வயிற்றுல கூட அப்புறம் தாங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? பாய்மர தட்டு கீழே போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஜாக்கிரதை போடுவோம். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பெருங்காற்று வருகிறதுக்கு முன்னாடியே ஜெபிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம கர்த்தரை நோக்கி எப்போதும் கூப்பிட இருக்கும். அதுதான் தாவீது ராஜா அழகா சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரத்தில் இருக்கிறேன், நான் சொல்லுவீங்களா? ஆமென். கர்த்தரை எனக்கு முன்னாடி எப்பவுமே இருக்கிறார். அவர் நோக்கி நான் எப்பவுமே கூப்பிடுவேன்னு சொல்லுங்க. இந்த யோனாவை போல அவர் மிகவும் ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த மாதிரி ஒரு செயல்கள்னால அவருடைய மதிப்பை அவரே குறைத்து கொண்டதாக காணப்படுகிறது. அந்த மாதிரி நாம இல்லாம பார்த்துப்போமா? ஆமென். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா, எப்படி கூப்பிடக்கூடாது? அவரை நெருக்கத்துல கூப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவரை கூப்பிடுறோமான்னு செக் பண்ணீங்க. ரெண்டாவது நம்ம அவரை நெருக்கத்துல கூப்பிட கூடாது. அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயை திறந்து கூப்பிடுறோம். அடுத்து நம்ம இப்ப நம்ம சொல்ற எல்லாமே வாயை திறந்து கூப்பிடுற நபர்கள் தான் காட்டுறோம். வைராக்கியமா கூப்பிடணும் கர்த்தர் நோக்கி. அடுத்து நான் சொன்னேன், அதுக்கு யார் உதாரணம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வைராகியமா கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க யாரு? ஒரு வேதத்தில் இந்த ஆதியாகமம் 32:24 எடுத்து வாசிங்க. நல்லவேளை இவர் திமிங்கலத்துல எல்லாம் போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டுலாம் கூப்பிடல, முன்னாடியே அவர் கூப்பிடுறாரு கர்த்தரை நோக்கி.
யோபு சாரி இது ஆதியாகமம் 32:24. சீக்கிரமா நம்ம ஓகே. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்புறமா அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வசனம் வாசிமா. ஏன்பா இவர் எப்படி கூப்பிடுறாரு? ஏசா வந்துட்டாங்க பாருங்க. எனக்கு இந்த யாக்கோபு எனக்கு எப்பவுமே பிடிக்குங்க. இங்க வந்த ஒவ்வொருவரும் யாக்கோபா இருக்கணும்னு விருப்பப்படுறோம். நம்மளாம் யாக்கோபுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையிலே நம்மளாம் யாக்கோபு தானே? யாக்கோபுனா யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல்னா யாரு? நீங்களும் ஆவிக்குரிய இன்னைக்கு இஸ்ரேலாம் நம்ம இருக்கிறோம். ஆமே. இந்த யாக்கோபு குறித்து சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் வந்து ஒரு பிராட் மைண்டடா இருக்கிறாரு. இந்த பாருங்க, அவர் ஏசா தன்னை நோக்கி தன்னுடைய அண்ணன் எதிர்க்க வராரு. ஆனா இவருங்களேன் ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே யாரை நோக்கி போறாரு? எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாரு. இன்னைக்கு நாம அப்படிதான் பண்ணோம். ஒரு பிரச்சனைகள் நமக்கு வருகிறதா நம்ம என்ன பண்ணோம்? தனித்து என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ண ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல என்னதான் அவங்ககிட்ட ஆறுதல் வாங்கினாலும் நீ ஒன்றும் இல்லை, என்னதான் கண்ணீரை துடைச்சாலும் நம்ம அதெல்லாம் யார் எனக்கு கண்ணீரை துடைப்பவர்? தனித்து அவரை நோக்கி பார்க்கணும். விடாப்பிடித்தனமா வைராக்கியமா அவர் நோக்கி பார்க்கணும். இந்த காரியம் ரொம்ப நாள் தடைப்படுதுப்பா, எனக்கு ரொம்ப இதுவா இருக்குப்பா, எதிர்ப்பா இருக்குப்பா, சூழ்நிலை நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமே. தடைகள் இருக்குப்பா, ஒரே தடையா இருக்கு, அந்த தடையை ஆண்டவர் உடச்சு போடுவாருங்க. நீங்க பண்ண வேண்டியது தனித்து அவரை நோக்கி எப்படி பார்க்கணும். அவர் பாருங்க, ஏசாவுக்கு மாத்திரம் ஜெபிக்கல, காமனா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. அதான் நான் சொன்னேன், பிராட் மைண்டட், ரொம்ப ஒரு விரிவான மனதை உடையவராக அவர் காணப்படுறார். எதுவுமே அவர் அதிகமாக எடுத்துக்கொள்கிற ஒரு நபராக காணப்படுறார். கர்த்தரத்துல இருந்து என்ன பண்றாரு? நீங்க வந்த ஒரு கொஞ்சமா எடுத்து போறீங்களா? கர்த்தரத்துல இருந்து எத்தனை பேர் கொஞ்சமா எனக்கு வேணும் நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? அப்பனா கையை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய தானே வேணும், நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வைராக்கியத்தோட அவரை நோக்கி பார்க்கணும். அவரு எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு ஐயே ஆண்டவர்கிட்ட பதிலே வரல அப்படியே சொன்னாரு. அது என்ன போட ஒரு விடியும். அதை நீங்க எப்படி எழுதுகிறீங்கன்னா, என் வாழ்க்கையில பிரச்சனை தீருகிற வரையிலோட யாரை நோக்கி பார்ப்பேன்? அந்த விடியல்னா அதான், விடியல் வருகிற வரை நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? அதுக்கப்புறம் வந்த பிறகு நான் நன்றி செலுத்த அவர் நோக்கி பார்ப்பேன், நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால போராடுங்க. யாக்கோபு பாருங்க, போராடுறதுனால ஏசா கிட்ட இருந்து என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபிக்கல. என்ன ஜெபிச்சாரு? நீர் என்னை எவ்வளவு பெரிய ஆசை. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க சேர்த்து எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? என்னோட கூட சேர்ந்து என் பிள்ளைகளை, என் சந்ததியே ஆசீர்வதிங்கப்பா, ஓகேவா? அப்படி சொல்லி பாருங்க, தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதை தான் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த போராடுகிற குணத்தை பார்த்து, அந்த வைராக்கிய குணத்தை பார்த்து, இப்படி நம்மளை கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கர்த்தர்? இனிமேல் நீ யாக்கோபு என்ன பண்ணாமல் இஸ்ரவேல் என்றப்படுவான்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சார். நீங்க உங்களை என்னையும் அப்படிதான் ஆசீர்வதித்து அப்படி கூப்பிடுகிறவர்களாக நீங்க மாறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு உதாரணங்கள் காட்டுறேன். யார் மாதிரி இருக்க விரும்புறீங்க? யோனா மாதிரி நீங்க இருக்க விரும்ப போறீங்களா நெருக்கத்துல? இல்ல முன்னாடியே பிராட் மைண்டடா என் குடும்பத்தையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிற இந்த யாக்கோபை போல நான் மாறுறீங்களா? மாறுங்க. ஆமென். நீங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சீக்கிரட்டா சொல்லித்தரேன். அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு. எங்க? யாக்கோபு கிட்ட யார் இறங்கினா? கர்த்தர். எவ்வளவு நேரம் இருந்தாரு? எவ்வளவு நேரம் இருந்தாருப்பா? விடியும் வரை பிசிக்கலா அவர்கிட்ட இருந்தார். பிசிக்கலா நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். இன்னைக்கு நம்ம கூட ஆவியானவர் எவ்வளவு நேரம் இருக்கிறாரு? எவ்வளவு நேரம் இருக்கிறாரு? நான் எவ்வளவு நேரம் தான் இருப்பேன்னு சொல்றாரா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப நீங்க எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்க ஆண்டவர்கிட்ட? முடிவு. வெரி குட். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட. அப்ப நீங்க அவராது விடியும் வரை தான் இருந்தாரு. உங்க கூட எவ்வளவு நாள் இருக்கிறாரு? உங்க கூட என் கூடயும். அப்ப நீங்க போராடுவீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? உங்க காரியத்துக்காக நீங்க எப்போதும் கேட்கலாம்ல. நைட்டு 3:30 ஒன்று எழுப்பினா என்ன கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஆண்டவர் இருக்க மாட்டாரா? மதியானம் 12 மணிக்கு கேட்டாலும் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? கேட்பீங்களா? வைராகியமா நோக்கி பார்ப்பீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. யாக்கோபு எப்படி சுதந்திரிச்சாரு? அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். ஆமென். அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். மூணாவது நான் என்ன சொன்னேன்? வைராகியமா அவர் நோக்கி பார்க்குறீங்களா? இவர்கிட்ட பயமும் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு, உண்மையும் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். அந்த வசனங்களை அப்ளை பண்ணிட்டே வாங்க. இப்போ அடுத்து பார்க்க போற உதாரணம் யார் தெரியுமா? எசேக்கியேல். யாரு? இவர் கர்த்தரை நோக்கி பார்க்கறப்போ விண்ணப்பத்தை வச்சிருக்காரு. என்னங்க? விண்ணப்பத்தை வச்சிருக்காரு. இவர் ஒரு வியாதியில என்னவா இருக்கிறாரு?
வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 38:5. ஏசாயா 38 இல்லம்மா, ஏசாயா தானம்மா 38:5. உங்ககிட்டே ஆண்டவர் பேசுறாரு அந்த வசனம் மூலமா. உங்ககிட்ட எங்கிட்ட நீங்க இவ்வளவு நாள் என்ன கண்ணீர்ல இருந்தீங்களோ ஆண்டவர் உங்களோட கூட பேசுறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நீ அந்த அளவுக்கு நீங்க விசுவாசி இதை நோக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பாருங்க, இந்த எசேக்கியாவுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு, இது நிறைய வாட்டி கேட்டீங்க. 15 வருஷத்தை என்ன பண்ண ஆண்டவர் இந்த வசனம். நீங்க வசனங்களை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிருப்பீங்க வாட்ஸ்அப்ல? வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறோம். அவங்க கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்ண, நிறைய பேர் சேவ் பண்ணி டிஸ்டாப்ல போட்டு வச்சுப்போம். கரெக்டா இல்லையா? உங்க இருதயத்தில் ஏந்தி வச்சிங்க. அது என் விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவர் யாரு? கர்த்தர். இருதயத்தில் அவங்க வாட்ஸ்அப்ல வச்ச மாதிரி எங்க வச்சுக்கணும், செல்ல வைக்கிறத விட உங்க இருதயத்துல அந்த வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நான் என் விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய ஒருத்தர், என் கண்ணீரை காண்கிற ஒருத்தர், என் இருதயத்தில் வலியும் ரத்த சொட்டு போன்ற கண்ணீரை கூட காண்கிறவர் யாரு? ஏன்னா அந்த இருதயத்தில் வலிக்கிற கண்ணீர் எல்லாம் மற்றவங்களாம் பார்க்க முடியாது. அதை கூட யார் பார்க்கறா? ஆமா, கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு ஏதோ ஒரு வியாதியில இருக்கிறியா மகனே மகளேன்னு சொல்லி தேவம் உன் ஆசை. மனிதர்கள் ஒன்னா வியாதியின் தீவிரத்தில் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடலாம், தீவிரமாக விட்டுட்டு. ஆனா கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டார். அந்த வியாதியில உன்னை குணமாக்க அவர் ரெடியா இருக்கிறார். நீ பண்ண வேண்டியது ஒரு விண்ணப்பத்தை அவரை நோக்கி ஏறெடுக்கணும். ஆமே, ஏறெடுப்பீங்களா? விண்ணப்பத்தை நோக்கி உண்மையை ஏறெடுக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுவாங்க. வெறும் எத்தனை சீட்டுங்க இருக்கும் சிஸ்டர்? 500 சீட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க? 5 லட்சம் பேர் விண்ணப்பம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குமா? 500 சீட்டுக்கு எத்தனை பேர்? 5 லட்சம் பேர் பண்ணுவாங்க. 5 லட்சம் பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு இந்த எக்ஸாம்ல நானு, அவங்களே அப்படி போய் எக்ஸாம்ல நேரத்தெல்லாம் விட்டு பசியோட கூட போய் எக்ஸாம் எழுதி அதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டோம் எழுதுறாங்க. கடைசியில் கிடைக்குமா கிடைக்காதா? 5 லட்சம் பேருக்கும் வேலை கிடைக்குதா? அவங்களே அப்படி செய்யும் பொழுது நானும் எழுதியிருக்கேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஓப்பனா உங்களுக்கு சொல்லிட்டாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான. அப்புறம் எங்க விண்ணப்பங்கள் ஏறெடுத்து தாமதிக்கிறீங்க? இன்னைக்கே போய் ஏறெடுத்துருங்க. அந்த விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக பதில். அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த பதில் கண்டிப்பாக உண்டு. உங்க விண்ணப்பங்கள் நிறைய 1 கோடி விண்ணப்பம் வந்துன்னு சொல்லி தேவன் ரிஜெக்ட் பண்ண. 1 கோடி விண்ணப்பமும் உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிட்டா, பயந்து தம்மை நோக்கி கூப்பிட்டா, அந்த 1 கோடி விண்ணப்பமும் சாங்ஷன் பண்ணுவார். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது உண்மையாய் அவருக்கு பயந்து. இந்த ஏசாயிட்ட நீங்க கேட்க வேணாம், பயம்தான் அவருக்கு. அவர் பயத்தை தன்னை திருப்பிக்கிட்டார். பயத்துல சாவு போறமேன்ற பயம் அவருக்கு வந்துச்சு. யாருக்கு? கேன்சர் வியாதி. என்ன ஆயிட்டார் அவரு? மனுஷன் ஒரு மாதிரி உருகுலைஞ்சிட்டாரு. ராஜாவா இருந்துட்டு அவர் ஒரு மாதிரி சின்ன புள்ள மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டார். உடனே ஏசாயை அனுப்பிச்சு என்ன பண்றாரு ஆண்டவர்? ஓ தைரியமா இரு, உனக்கு இன்னும் ஒரு 15 வருஷத்தை. அதுதான் நம்ம தெய்வம். ஆமென். உண்மையா நமக்கு பயந்து அந்த பயத்தோட அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கிரியை செய்வார். ஆமென். விசுவாசிப்பீங்களா? இப்ப எசேக்கியாவை போல நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் இவ்வளவு நாள் நான் சொன்ன எல்லாமே வாயை திறந்து கூப்பிட்டவங்க. என்னது? வாயை திறந்து கர்த்தரை. இன்னொரு கேட்டகரிக்கு, அந்த கேட்டகரியில சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 கேட்டகரி தான் அது. ஒன்னு ஆபிரகாம், ஒன்னு அன்னாள். இவங்க 2 பேருமே வாயை அதிகமா திறக்கவே மாட்டாங்க. கூப்பிட்டுருக்காங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா எல்லாமே கிரியையிலேயே அவங்க தேவன் நோக்கி கூப்பிடுறது. இது வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலை. ஆபிரகாமுடைய நிலை உயர்ந்த நிலை. ஆபிரகாம் எந்த இடத்துலயாவது அதிகமா தனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு தேவன்கிட்ட கேட்டிருக்காரு அதிகமா? ரொம்ப கம்மி. ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கேட்டார், எனக்கு என்ன செய்வேன்னா என்ன தருவீர் என்று நீங்க ஒரு வாட்டி தான் கேட்டார். ரொம்ப கம்மி தான். ஆனா அவர் என்ன பண்ணார்? அதுக்கு பதிலா என்ன பண்ணாருங்க? ஆபிரகாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு. எத்தனை வருஷம் குழந்தைல? கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுன்னு வச்சுங்களேன். அவர் 100 வயது வரல தேவன் நோக்கி அழப்புன்னு கேட்டே இருந்தாரா? ஆதியாகமம் 12:1-2 எடுங்க. அவர் பண்ண ஒரு காரியத்தை சொல்றேன். இது வாயை திறந்து கூப்பிடுகிறது. முன்னாடி நான் சொன்ன உதாரணங்கள்லாம் இது வாயை திறக்காம கூப்பிடுறது. ஆமென். அவர் முதல்ல ஒரு தகப்பனை இழந்த ஒரு மனுஷனை அவருக்கு முதல்ல பல ஜாதிகளுக்கு தகப்பனாக யார் மாத்தி அவர் முதல்ல அவனுடைய தேவையை அவர் கூப்பிட்டார். அந்த இடத்துல என்ன பண்ணாரு? அப்ப எது கூப்பிட்டுச்சு? ஆபிரகாமுடைய வாழ்க்கை நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இது நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா சொல்லலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எங்கேயுமே அதிகமா கர்த்தரை நோக்கி அவரை முதல்ல சொன்ன கேட்டகரி, நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் தப்பு இல்லை, ஆனா கர்த்தரை நோக்கி நீ என்ன பண்ணும்? ஆனா யோனாவை மாத்திரமா அந்த மாதிரி மாற்றம் இல்லாம
மற்ற எல்லா உதாரணங்களை போல நீங்கள் இருக்கலாம். நம்ம மனிதர்கள் அநேக வேலைகளில் பலவீனங்கள் காணப்படுறதுனால நம்ம சில வேலைகளை மாறி இந்த மாதிரி கேட்டகரியில் கூட போயிடலாம். ஆனால் நீங்கள் ஆபிரகாமை போல இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாமுடைய 2 காரியங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தன. ஆபிரகாமுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டே இருந்தன. 1 விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல். அல்லது தேவன் சொன்ன அந்த காரியத்தை நீ அந்த தேசத்துக்கு போனா என்ன பண்ணாரு? போனாரு. ஏதாவது கேள்வி கேட்டாரா? அதே போல தன்னுடைய பிள்ளையே வந்து பிள்ளையே பலி கொடுக்கும்போது விசுவாசத்தில் என்ன பண்ணாரு தேவன்? ஆபிரகாம் என்ன பண்றாரு? கொடுக்க போறாரு. அந்த விசுவாச தேவன் என்ன பண்றாரு? நீதியாக அதை நீதியா பாக்குறாரு. ஆபிரகாம் அதிகமா கூப்பிடவே இல்லை தன்னுடைய தேவைகளுக்காக. ஆனா லோத்துக்காக கூப்பிட்டாரு. லோத்துக்காக, அவனை காப்பாத்துறதுக்காக. சோதம் கொமரா அந்த காரியம் சுயநலம் இல்லாம யாருக்காக கூப்பிட்டாரு? அவரு மற்றவர்களுக்காக. அந்த தேசம் அழிய போது ஆண்டவர் அங்க இருக்கிற நீதிமான் அழிஞ்சிருவானு சொல்லி அவங்களுக்காக தான் கூப்பிட்டாரே தவிர தனக்காக எங்கேயும் அதிகமா கூப்பிட்டாரா? ஆனா அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருக்கிற 2 விஷயம் அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருந்தேன். நான் இதை ஏன் சொல்லணும், இதை காட்டாம இருக்கக்கூடாது. உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் மேல விசுவாசத்தோட நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மேல நீங்க அவருக்காக கீழ்ப்படிஞ்சுட்டே நீங்க போனீங்கன்னா, நீங்க கர்த்தரை நோக்கி அதிகமா கூப்பிடாம அவருடைய ராஜ்யத்தை குறி காரியங்களே நீங்க கவனம் செலுத்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி அதிகமா கூப்பிடனாலும் உங்க தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நம்புறீங்களா? கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த கேட்டகரி ஒரு உயர்ந்த நிலை. நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற ஒரு விசுவாசம் பெருசா இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசம் எப்படி இருந்துச்சு? கீழ்ப்படிதல் பெருசா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மீறி அவன் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளைகளை, வார்த்தைகளை, தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்க ஆசீர்வாதம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னது? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நோக்கி கூப்பிடணும்னே அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அது இது எப்படி சாத்தியமாகுதுன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒருத்தவங்க கூப்பிடாமே கர்த்தருடைய கவனத்தை எப்படி திருப்புறது? ஆபேல் செத்துட்டாரு. ஆனா எது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுச்சு? வெரி குட். யாருமா சொன்னா? 100 மார்க். நீ சொன்னல, வெரி குட். ஆபேலுடைய அந்த நீதிமானுடைய ரத்தம். அப்ப ஆபிரகாம் யாரு? நீதிமானா? அவன் விசுவாசத்தை நாக்குல வச்சிருந்தாரா? ஆபிரகாம் ரத்தத்துல கலந்திருந்தாரா? ஆமென். அந்த ரத்தம் கூப்பிடுதா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் அவங்க தேவைகளை கூப்பிட்டு சந்திச்சதா இல்லையா? ஆபேல் உதாரணம் காட்டி சொல்றேன். ஆபேலை போல இவர் விசுவாசத்திலேயே தன்னுடைய ரத்தத்திலேயே என்ன பண்றாரு? கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் கொண்டபடினால் இவர் கூப்பிட வேண்டாம். அந்த விசுவாசமும் கீழ்ப்படுதலும் யாரை நோக்கி கூப்பிட்டு இருந்தது? ஒவ்வொரு தேவைகளிலும். நீங்க அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆதியாகமத்துல நீங்க எடுங்க, 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிமா. ஒரு ஆபத்து வரும்பொழுது கூட அந்த ரத்தம் அவரை நோக்கி கூப்பிட்டபடி கர்த்தர் காப்பாத்தினாரு. வாசிங்க ஆதியாகமம் 12. இந்த இடத்துல எங்கேயாவது என் மனைவி மாட்டிக்கிட்டாரு, ஆண்டவரே காப்பாத்துக்குமான்னு ஆபிரகாம் கூப்பிட்டு கேட்டதாக பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த இடத்துல யார் வேலை செஞ்சா? யார் இந்த ஆபிரகாமுக்கா ஹெல்ப் பண்ணா? ஏங்க அப்ப எது அவர் நோக்கி கூப்பிட்டு இருக்கு? ஆபிரகாம் ஜெபிக்கல, விண்ணப்பம் பண்ணல என் மனைவியை காப்பாத்துங்கன்னு. அவர் ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழி அதான் பண்ணாரு. ஆனா அந்த ஆபத்துல இருந்து யார் காப்பாத்தினா? ஏன் காப்பாத்தினாரு? அந்த விசுவாசம் எங்க இருந்துச்சு? வாயில இருந்துச்சா? செயல்ல. அவருடைய ரத்தத்துல கலக்கணும். அந்த விசுவாசமும் எப்படி இருக்கணும்? விசுவாசமும் கீழ்ப்படுதலும் எதுல இருக்கணும்? இன்னைக்கு நம்ம தைரியமா நம்ம சொல்லலாங்க, அவர் நம்ம ரத்தத்துல கீழ்ப்படுதலும் விசுவாசமும் கலந்து. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நம்ம யாருடைய ரத்தத்துக்கும், அது ஆபிரகாமிலும் பெரியவரான யாருடைய ரத்தத்துக்கு பங்குள்ளவரா மாறி இருக்கிறோம். அப்ப நாம கீழ்ப்படியோமா? விசுவாசத்துல வருமா வராதா? அப்ப நம்ம ரத்தம் யாரை நோக்கி கூப்பிடுமா கூப்பிடாதா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது வாயை திறந்து கூப்பிடுகிற ஒரு கேட்டகரி இருக்கு. அதுவும் அநேக வேலைகள்ல வரும். ஏன்னா நம்ம உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால மாம்சத்தின் பலவீனம் நிமித்தமாக நம்ம கண்டிப்பா யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அதுல யோனா போல மாத்திரம் இடாம பாத்துங்க. 2வது யாரு? ஆபிரகாம் போல இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு இருந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனைகள் வரும்போது உங்களை பாதுகாப்பாரு. உங்க தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற்றப்படும். விசுவாசிக்கிறீங்களா? இது மிக உன்னதமான நிலை. 3வது கடைசியாத ஒரு நிலை சொல்லி நான் முடிக்கிறேன். அவங்கதான் அன்னாள். என்னது? அன்னாள். அந்த அன்னாளின் நிலை குறித்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள், இவங்களும் வாயை திறந்து சொல்ல முடியல, வேதனை. இன்னைக்கு பல பேர் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். எல்லாரும் வாயை அடைக்கிற மாதிரி பேசலாம். என் தேவனை நோக்கி என்னால கூப்பிட முடியலையே, என் கூட இருக்கிறவங்களே என் வாயை முடியாத அளவு கூப்பிட முடியாத அளவுக்கு என் வாயை போட்டு அடைக்கிறாங்களேப்பா. அவங்க கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக்களத்தியா இருக்கிற அந்த லேடி எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. பெண்ணினால்
ஒன்னு சாமியில் எடுத்துங்க. 1 சாமியில் 1ஆம் அதிகாரத்துல நான் சொல்றது எல்லாமே இருக்கு. யோசிச்சு பாருங்க. சக்கர எல்லாமே அவமானப்படுத்துறாங்க. அங்க வந்து ஆசாரியங்கிட்ட கூட யார்கிட்ட சொல்ல முடியல, ஏலிகிட்டையும் சொல்ல முடியல. தன் இருதயத்தில் அடக்கி அடக்கி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த வாசிமா அந்த வசனம், இருதயத்தில் 1 சாமுவேல் 10 ஆகையால் அவள் பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க ஒரு வேலை இங்க நீங்க வந்தவங்கள யாராவது ஒருத்தர் என் பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருதயத்தில் நான் அடைச்சிட்டு வந்திருக்கிறேன், பேச முடியாத அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா பந்திக்கு முன்னாடி நீங்க தயார்படுங்க. அவர்கிட்ட சொல்லி விடுங்க. ஆமென். உங்க இருதயத்தை அவரை நோக்கி ஊற்றி விடுங்க. கண்டிப்பாக உங்க இருதயத்தின் கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கார். நீங்க பண்ண வேண்டியது அண்ணால் உண்மையாக பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அது. ஏன்னா வேற யாரும் எனக்கு கேள்வி, ஆனா என் கணவனுடைய வார்த்தை கூட எனக்கு ஆறுதல் அளிக்கல. கர்த்தர் தான் எனக்கு ஆறுதல் அளிப்பவர், கர்த்தர் தான் எனக்கு விடுதலை தருவன்னு அவர் நோக்கி கூப்பிட்டதுனால அவர் என்ன பண்ணான்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த வசந்த கூட அந்த ஆசீர்வாதத்தை கூட நீங்க பார்க்கும் பொழுது சாமுவேலை தான் கேட்டாரு. சாமுவேலை கடவுளுக்காக கொடுத்தாரு. ஓகே வாங்கிட்டு அப்படியே விட்டார் ஆண்டவர். 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் அவசியமா 3 எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாரா இல்லையா? இருதயத்துல கூப்பிட்டா. நீ இருதயத்துல கூப்பிடுறீங்களோ, எப்படி கூப்பிடுறீங்களோ, தமக்கு அவருக்கு பயந்து உண்மையாக நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் பதிலளிப்பார். நான் உதாரணங்கள் நான் காட்டிட்டேன், நீங்க தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதா? நான் எந்த கேட்டகரியில இருக்கேன்? நான் ஆபிரகாமை போல ஒரு டாப்பான லெவலில் தான் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்துல பலமா இருக்கிறேன். என் தேவைகள் நிறைவேறிட்டு தான் இருக்குது பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணீங்க. உங்க விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கடைசி வரலும் உங்க தேவைகளை தேவனத்துல கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்க உங்க ஆசீர்வாதம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா பெட்டர், சூப்பர். இல்ல நான் யாக்கோபு போல நான் வைராக்கியமா கூப்பிடுங்க, அதுவும் தப்பு கிடையாது. வைராக்கியமா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்து நான் இன்னொரு யார் சொன்ன உங்களுக்கு? இவரு எசேக்கியாவை போல வேணும் பயமா இருக்குப்பா கூப்பிடுங்க, ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? விடுதலை. இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். நான் சொன்ன எல்லாருமே யாரு? யோனா கூட பரிசுத்தவான்கள் தான். ஆனா அவர் பண்ண அந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்க மனசுல அந்த மாதிரி மட்டும் பண்ணாம இருங்க. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடாதீங்க, முன்னாடியே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதா மாறுங்க. நான் அவ்வளவுதான் முடிக்க போறேன். ஒரு காரியம், நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டீங்க, நீங்க ஹோட்டலுக்கு உள்ள போயிட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி பல வகையான வார்த்தை இருங்க, பல வகையான உணவுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணா அது அர்த்தமா? அதுதானே அர்த்தம். சாப்பிட்டுட்டு பில் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இது. ஆனா சாப்பிடாம நீங்க வந்து அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறிக்க பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? ஏதாவது லாபம் இருக்கா? இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டிட்டேன். இது எல்லாமே உயர்ந்த எக்ஸாம்பிள்ஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நீ அதை பார்த்துட்டு வந்துட்டு வேணும்னே ஒரு ஹோட்டல்ல இவ்வளவு காரியங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, அதை நான் எடுத்து சாப்பிடாம நான் அதை ருசிக்காம நான் போனேன்னா யாருக்கு நஷ்டம்? அதன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த உதாரணங்களின்படி நான் வாழ போறேன். என்னை தினமும் நான் நோக்கி பார்க்குற நபர் யாரு? கர்த்தரை மாத்திரமே நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையில எல்லார் காரியங்களும் தேவன் நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிய வைப்பார். ஆமென்.